தொகுதி ரமேஷ் அவர்கள். பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களுக்கும் எங்களுடைய இன வனக்காவலன் பிரபாகரன் அண்ணா அவர்களுக்கும் 15 ஆண்டு காலமாக தமிழினம்தான் ஆரியர்களின் திராவிடர்களையும் அகற்ற வேண்டும் என்று யாரோடும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் பேரம் போகாமல் தன்னிசையாக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறார் என்றால் அது செந்தமிழன் சீமான் அவர்களால் மட்டும்தான் முடியும். அன்பான தாய்மார்களே, எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம். ஆனால் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வெற்றியை பெற்றது திமுக அரசு. ஆனால் ஓட்டு கேட்டு திமுக அரசு இந்த தமிழகத்தில் வளம் வரும்போது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்ற ஒரு பாடலை போட்டுட்டு தெருவா ஓட்டு கேட்டு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டில் 3 ஆண்டு காலம் ஆட்சி நிறைவு பெற்ற பிறகு தமிழ்நாட்டினுடைய கடன் இன்றைக்கு 9 லட்சம் கோடியாக உயர்த்தி விட்டார்கள். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி என்று குறிப்பிட முடியுமா? அன்பான உறவுகளை சிந்தித்து நீங்கள் வாக்களித்தால் இதுக்கு முன்னால் இருந்த அதிமுக 6 லட்சம் கோடியாக இருந்தது. அதற்கு மாறாக நான் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கடனை நாங்கள் குறைத்து விடுவோம் என்று அண்ணன் அரியணை ஏறினார் ஸ்டாலின் அவர்கள். அதற்கு பின்னதால் வந்த என்ன நடந்தது? இன்னும் 2 லட்சம் கோடி அதிகமாகத்தான் தமிழ்நாட்டில் வந்தது. அப்படி என்றால் 9 லட்சம் கோடி யாருக்கோ விதிக்கப்பட்டது அல்ல. சாதாரண ஒரு குடிமகனுக்கு சராசரியாக 2,50,000 ரூபாய் ஒரு சராசரி மனிதனுக்கு கடன். இன்றைக்கு கடன் யாரோ உங்கள் உறவுகளிடத்தையோ அல்ல உங்கள் சொந்தக்காரங்களிடத்தையோ வாங்கின கடத்தை உங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக கொடுக்காமையும் தவிர்த்து விடலாம். ஆனால் அரசாங்கம் விதிக்கப்பட்ட கடன், நீங்கள் 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க இல்லையா, ஹோட்டலும் கோழி பிரியாணி வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க இல்லையா, தலைவிதி நீங்க அதை வாங்கி குடிச்சாலும் 2,25,000 ரூபாய் நீங்க கட்டிதான் ஆகணும். இது அரசாங்கம் விதிக்கப்பட்ட கடன். அது இது யாரும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. நீங்க திமுக காரர்கிட்ட கேட்டு பாருங்க, இல்லன்னா நீங்க பொருளாதார சயின்டிஸ்ட கூப்பிட்டு கேட்டு பாருங்க, தமிழ்நாட்டுடைய கடன் 9 லட்சம் கோடி இருக்குதா இல்லையா என்றது நீங்க கேள்வியை எழுப்பி பாருங்க. அதாவது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் யாரோடும் கூட்டணி இல்லாமல் தன்னிச்சையாக அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரத்தை ஊட்ட வேண்டும் என்று இன்று வரைக்கும் களமாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நேற்று கூட ஒரு மக்கள் குடியிருந்த பகுதிகளை அப்புறப்படுத்த நினைக்கிறார்கள். 50 ஆண்டு காலமாக வீட்டு வரி, கரண்ட் பில்லு இவைகள் அனைத்தும் கட்டி குடியிருப்பவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். தனி முதலாளிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்குத்தான் இந்த திமுக உறுதுணையாக இருக்கிறது என்றே தவிர மற்றொன்று ஒரு தனித்தட்ட மக்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தை பற்றி துளிது கூட சிந்திக்காத திமுக அரசுக்கு மறுபடியும் நீங்கள் ஏன் வாக்கு செலுத்துகிறீர்கள் என்றுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் எழுப்புகிற குரல். அன்பான உறவுகளை, இப்போது கள்ளக்குறிச்சி மாநகராட்சி வருவதற்கு முன்பாக நுழைவாயில் துருநாற்றம் வீசுகிறது. அந்த அளவிற்கு கள்ளக்குறிச்சி வாருங்கள், துருநாற்றத்தை சந்திகள் என்று இந்த திராவிட மாடல் ஆட்சி உங்களுக்கு சொன்ன விதிகளா என்பது நான் கேள்வியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நான் இதை உரையாக எழுப்புகிறேன். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இதோ திமுக காரர்களோ அதிமுக காரர்களோ ஏகேபி பாலம் கிராஸ் பண்ணும் போது அங்கிருந்து நடந்து வாருங்கள். எந்த அளவுக்கு துருநாற்றம் வீசுகிறது. இந்த கள்ளக்குறிச்சி மாநகராட்சி உங்களை துருநாற்றத்தில் வைப்பதற்காக நீங்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினீர்களா என்பதை முதலில் நீங்கள் கேள்வியாக வையுங்கள் என்று இந்த கண்டன பேரவையில் நான் உரையாற்றுகிறேன். அன்பான ஒரு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமுறை மக்கள், எங்கள் அண்ணன் யாரோடும் கூட்டணி இல்லாமல் எங்களிடம் இப்பொழுது திமுகவிடம் நாங்கள் சென்றால் எங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு கிடைக்காதா? அதிமுகவிடம் சென்று எங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு கேட்டா கிடைக்காதா? 400 கோடி 500 கோடி கொடுத்து எங்கள் அண்ணன் சீமானை வாங்கல் கூட்டணி என்று அழைத்தார்கள். எங்கள் அண்ணன் கோடியை கண்டு அஞ்சவில்லை. கோடி மக்களுடைய கனவுகளை வீழ்த்த வேண்டும். கர்மராஜ ஆட்சி இந்த தமிழகத்தில் நடத்தியே காட்டுவோம் என்று இன்றைக்கு யாருடன் சமரசம் இல்லாமல் களத்தில் நிற்கின்ற ஒரு மாபெரும் தலைவன் தான் செந்தமிழன் சீமான். அன்புக்குரிய பெரியோர்களை, நீங்கள் 500க்கும் இதோ வசந்த கார்த்திகேயனுடைய வீடு வீடாக சென்று கிராமமாக சென்று எல்லோருக்கும் குறைத்தேற்கும் மனுவை ஒன்று வாங்கினார். அந்த மனு என்னவாக ஆகிறது என்று மக்கள் மத்தியில் நான் கேள்வியாக எழுப்ப விரும்புகிறேன். அன்பான உறவுகளை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாகவே இந்த கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஏனென்றால் சிவஞ்சம் தொகுதி மட்டுமல்ல, ஒட்டுமொத்தம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சென்றும் கிராமமாக மக்களுடைய குறைத்தேர்ப்பு மனுக்களை வாங்கினீர்களே, அந்த மனு மீது நடவடிக்கை ஆனதா என்பதை அறிவார்ந்த கட்டிருந்த சான்றோர் பொதுமக்கள் நீங்கள் முதலில் கேள்வியாக எழுப்ப வேண்டும்.
எதற்கு வீடு வீடாக மனு வாங்கினார்கள்? அந்த மனு மீது எல்லா விதமான நடவடிக்கை எடுத்து முடிந்து விட்டதா? அறிக்கை அவர்கள் அனுப்புவார்களா என்பதை முதலில் கேள்வியாக வையுங்கள். ஏன் தேர்தல் நேரத்தில் மட்டும் மனு வாங்குவதும் தேர்தல் நேரத்தில் பசப்பு வார்த்தைகளை சொல்வதும் வாடிக்கையாக இருக்கிறது இவர்களுக்கு? இன்றைக்கும் சொல்கிறார்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறோம், தமிழ்நாட்டின் நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு கருணாபுரத்தில் நடந்த ஒரு சம்பவங்கள் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன் எதற்காக அன்றைக்கு பலமுறை நாம் தமிழ் கட்சி இந்த பகுதியில் மலை அடிவாரத்தில் வசந்த கார்த்திகேயன் முன்னிலையில், ஐயா உதயசூரியன் எம்எல்ஏ முன்னிலையில் மலைவாரத்தில் சாராயம் நடக்கிறது, உடனடியாக அதை விசாரணை செய்து அதை மறுப்பு தெரிவிங்கள் என்று பலமுறை நாங்கள் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக மனுக்களை விடுத்தோம். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான உயிர்கள் அப்பாவியாக கொல்லப்பட்டன. இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று அரசாங்கம் சரியான நிலைப்பாட்டை எடுத்து யாருக்கும் பயப்படாமல் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இத்தனை உயிர்கள் பறிபோய் இருக்குமா? இன்னொன்று கேள்வியாக நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது? செந்தமிழன் சீமான் என்ன குரலை எழுப்புகிறாரோ அதேதான் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பதிவை சொல்லியிருக்கிறது, ஒரு கருத்தை சொல்லுகிறது. நீங்கள் மக்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வருகிறீர்களே, நீங்கள் திமுக அதிமுகவை குறை சொல்வதாகவும் திமுகவை அதிமுகவை குறை சொல்வது, இப்படி மாறி மாறி குறை சொல்வதாகவே இருக்கிறது என்று நீதிபதி சொல்கிறார். ஒரு சென்னையினுடைய நீதிபதி இந்த கருத்தை பதிவு செய்கிறார். அப்படி என்றால் நாங்கள் 15 ஆண்டு காலமாக எங்கள் அண்ணன் சீமானும் மக்களிடத்தில் இதே கருத்து தான் பதிவு செய்கிறார்கள். ஏன் நாங்கள் நீதிபதி சிந்திக்கக்கூடிய அளவிற்கு எங்கள் அண்ணன் சிந்திக்கும் போது எங்களுக்கு ஏன் வாக்கு தர மறுக்கிறார்கள் என்பதால் இந்த கண்டன பேராட்டத்தில் நான் உரையை நிகழ்த்துகிறேன். அன்பான உறவுகளை, வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், பசுப்பு வார்த்தைகளை சொல்லி வாக்கு சேகரிப்பவர்களை நம்பாதீர்கள். நாங்கள் மக்களுக்காக, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக இந்த வேலையை, இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். தமிழ்நாடு காமராஜர் வேலை சொர்க்கமாக நாங்கள் மாற்றி காட்டவில்லை என்றால் எங்களுக்கு மறுபடியும் வாக்கு செலுத்தார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.